மீண்டும் மீண்டும் டிவிகே வேல்முருகன் அவர்களுக்கும், டிவிகே விஜய் அவர்களுக்கும் பிரச்சனை வலுத்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ பாருங்க அண்ணன் வந்து நிருபர்கள் வந்து கேட்குறாங்க வேல்முருகன்ட்ட, நானும் பல மாணவர்களை படிக்க வைக்கிறேன். நான் ஒரு விளம்பரப்படுத்திட்டா இருக்கிறேன். இவர் ஏன் தொகுதி தொகுதியாக போய் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறாரு? அப்போ அவங்க வாயாலேயே சிஎம்னு சொல்ல வைக்கிறாரு. அப்போ இது விளம்பர நோக்கோடு தான் இவர் வந்து செயல்படுறாரு விஜய். இதைத்தானே நான் சுட்டிக்காட்டி நான் பேசியிருந்தேன். அதுக்காக வந்து பல பேரை வந்து சில நண்டு சுண்டுகளெல்லாம் வந்து விமர்சனப்படுத்த வைக்கிறாங்க. ஆபாசமான வார்த்தைகளை பேச வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க முழு வீடியோவை முதல்ல பார்த்தாங்களா? பார்த்தா இப்படி பேச மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து முழு வீடியோவை பார்த்துருப்பாரு. அதனால தான் அவர் இன்ன வரைக்கும் வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாரு. ஒரு கால் அவர் வந்து பேசணும்னு நினச்சா 1 to 1 நான் ரெடியாக இருக்கேன். விஜய் வர சொல்லுங்கள். 1 to 1 உட்காருவோம். யார் தப்பு பண்ணாங்கிறத பேசுவோம். இப்போது நானும் வந்து கிட்டத்தட்ட ₹1,00,00,000 ஒரு ஏரோநாட்டிக்கல் அந்த ராக்கெட்டை பற்றிய படிப்புகளுக்கு செலவு பண்ணுறதா சொல்லி, நான் இப்போ 25,00,000 போன மாதம் தான் கொடுத்தேன். பல மாணவர்கள் பொறியியல்லேருந்து பல மாணவர்கள் வந்து என்னால் பயன்பெற்றுருக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்கிறாங்க. இது கடமையாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து கூட்டம் போட்டு நான் பேசலையே. ஆனால் இது வந்து அரசியல் நோக்கத்துக்காக மட்டுமே செய்யப்படுகிறதா தெரியுது. இவர் என்ன ஆரம்பத்துலேருந்து இதை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ ஒரு 3 வருஷமாக தானே இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இதில் என்ன நோக்கம் இருக்குது? அரசியலுக்கு வரப்போகிறோம். இந்த மாதிரி 234 தொகுதிகளையும் போய் அவங்கள சந்தித்து ஒரு காயினை கொடுத்து ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு வந்தோம்னா, ஒரு சால்வையை போத்திட்டு வந்துட்டோம்னாக்கா, இங்கே உள்ளவங்க ஓட்டு போடுவாங்க. குழந்தைகளை வச்சு பேச வச்சோம்னா எல்லோரும் வந்து இது வந்து பெருசாக பேசப்படும், வெளியே வந்து தெரியப்படுத்தும். அப்போ நம்மளுக்கு ஒரு ஓட்டு வங்கி அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தானே செயல்படுறாங்க அப்படிங்கிற நோக்கில் தான் அவர் வந்து பேசுகிறாரு அதை பற்றி. ஆனால் உண்மையிலேயே வந்து விஜய் ஒரு நல்ல எண்ணத்தில் செயல்படுறாரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடியே பல வந்து நிகழ்வுகளை செஞ்சுருக்கிறாருங்கிறத யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இவங்க அரசியலுக்காக தான் செய்கிறாரு அப்படிங்கிறத இவங்க ஒரு அரசியல்வாதியாக பேசுவாங்க. அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. நம்ம வந்து எதிர்கருத்துக்களையும் வரவேற்கணும். அது உண்மை தான். விஜய் செய்கிறது எல்லாத்தையுமே நம்ம சரின்னு நம்ம சொல்லிட்டு போக முடியாது. அதே போல் வேல்முருகனே சுட்டி காட்டுறாரு அப்படிங்கிறத நம்ம புறந்தள்ளிட்டும் போக முடியல. அவர் சொல்கிறதுல சில நியாயங்கள் இருக்கத்தான் செய்யுது. இப்போது விஜய் சார் வந்து களத்தில் வந்து அரசியல் பண்ணணும், இன்னும் இறங்கி பண்ணணும். அப்போ தான் வந்து இப்போ சீமான் மாதிரி ஒரு குடிசை எரிஞ்சதுக்கு அவர் போனார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு அப்புறப்படுத்தியிருக்காங்க, அனகாபுத்தூர்லாம் அப்புறப்படுத்தியிருக்காங்க. அங்கே போகணும், அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கணும். இது போல் பல இடத்துங்களுக்கு அவர் வரலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பள்ளி நிகழ்வுகளை மட்டுமே சில விஷயங்களை ஏற்படுத்திட்டு அதில் ஒரு விளம்பரத்தை வந்து அவர் ஏற்படுத்துகிறாரு விஜய் அப்படிங்கிறத அண்ணன் வேல்முருகன் வந்து சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ கூட அதைத்தான் நிருபர்கள் கேட்கும்போது அதைத்தான் அவர் பதில் சொல்கிறாரு. நேரடியான கள அரசியலுக்கு வர வேண்டும், களத்தில் இறங்கி போடணும். நான்லாம் வந்து களத்தில் நிற்கிறேங்க, எந்த ஒரு பிரச்சனையாலும் வந்து கூட நிற்கிறேன், வந்து இந்த ஏரியாவில் கேட்டு பாருங்கள். அப்போ அவர் வந்து அந்த மாதிரி செய்யாமல் விளம்பர அரசியலுக்காக செயல்படுவது எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? அதப்போ விமர்சனம் செய்யத்தான் விமர்சனத்துக்கு ஆளாகத்தான் வேணும். விமர்சனத்தை நீங்கள் எதிர்கொள்ளாமல் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணுறாரு. விஜய் சார் நல்ல விஷயங்களை நம்மளை எடுத்துக்கிறது தவறு இல்லை. சில பேர் சுட்டி காட்டுகிற போது அதையும் நம்ம வந்து தெளிவுபடுத்துகிறது நல்ல விஷயந்தான். ஏன்னா அரசியல் களத்துக்கு விஜய் சார் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதில் உள்ள ரசிகர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், தயவு செய்து நீங்கள் வந்து ஆபாசமாக பேசுகிறது விஜய் சாருக்கு தான் வந்து மைனஸாக போகும். நீங்கள் கொஞ்சம் பண்பட்டு பேசுங்க. நீங்கள் அதாவது விமர்சனங்கள் நம்ம மேலே வராதுன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு அரசியல் களத்துக்கு வரும்போது நீங்கள் 10 பேரை தாக்கும்போது உங்களை 10 பேர் தாக்குவாங்க. இது இயல்பான ஒன்று தான். அதுக்காக நீங்கள் வந்து ஆபாசமாக திட்டுறதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல் புசி ஆனந்தோ ஒரு மேல் மட்டத்தில் யாராவது ஒருத்தர் அறிக்கை கொடுத்துருந்தா இது எப்போயோ தீர்ந்து போயிருக்கும். அதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் செயல்படணும். ஏன்னா திமுகவும் இல்லை, நீங்கள் எதிர்த்து பேசுகிற போது அவங்க யாரும் எதிர்த்து பேசலை, தலைவர்கள் எங்களை வந்து கண்டுக்கவே இல்லைங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே போல் நீங்களும் ஒரு எம்எல்ஏ தான் பேசுகிறாரு, அவர் என்ன நம்ம பொருட்படுத்துகிறோன்னு நினைக்காம அவர் பேசுகிறத மதிப்பு கொடுங்க. அதுதான் அரசியலுக்கு நாகரிகமாக இருக்கும். நன்றி.